யமுனா டைரி எடுத்து படிச்சு பார்க்கறாங்க. அந்த டைரியில காவேரி என்னுடன் வரப்போகும் நாள்னு எழுதியிருக்கு. அத படிச்சு பார்த்து அதிர்ச்சியாறாங்க யமுனா. நவீன் கிட்ட கேக்குறாங்க, காவேரி என்னுடன் வரப்போகும் நாள்னா என்ன அர்த்தம் நவீனு? சொல்லுங்க. யமுனா குர்ரி. நவீனு, நீங்க எந்த நம்பிக்கையில இத எழுதுனீங்க டைரியில? ஐயோ, என்னால தாங்க முடியல நவீனு. சொல்லுங்க, எதனால எழுதுனீங்க? இப்ப சொல்றீங்களா இல்லையா நவீனு? யமுனா, விஜய்க்கும் காவேரிக்கும் நடந்தது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். என்ன நவீனு சொல்றீங்க? யமுனா, அதுதான் உண்மை. போய் உங்க அக்காவே கேட்டுப்பாரு. யமுனா அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. யமுனா, அம்மா, காவேரி அக்கா நிஜமாலே வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்கிறாம்மா. அத சொல்றதுக்கு பயத்துல வந்திருக்கேம்மா. என்ன யமுனா சொல்ற? அம்மா, விஜய் மாமாவும் காவேரி அக்காவும் சேர்ந்து வாழ்ற மாதிரி நம்மள ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காங்கம்மா. இவ்வளவு நாளும் 1 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டுதாம்மா விஜய் மாமா காவேரி அக்காவை கல்யாணமே பண்ணிருக்காங்க. இந்த உண்மைய வீட்டுல இருக்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. தாத்தா கிட்ட சொல்றாரு விஜய், வெண்ணிலா இந்த வீட்டுக்கு வந்த உடனே காவேரியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு காவேரி மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு தாத்தா. நாளைக்கு எங்களோட வெட்டிங் டே. காவேரிய கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன் தாத்தா. தாத்தா சொல்றாங்க, அதை எதுக்குப்பா என்கிட்ட சொல்ற? நல்லா கூட்டிட்டு போ காவேரிய. இதை கேட்ட உடனே விஜய் சந்தோஷப்படுறாரு. காவேரிய பார்த்து விஜய் சொல்றாரு, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்க. காவேரி கேக்குறாங்க, எதுக்கு விஜய்? விஜய் சொல்றாரு, காவேரி, இன்னையோட நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. சீக்கிரத்துல போய் ட்ரெஸ்ஸ பேக் பண்ற வழிய பாரு போ. விஜய் போன் பண்ணி ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட சொல்றாங்க, சர்ப்ரைஸுக்கு உண்டான அத்தனை பேக்கேஜும் கரெக்டா இருக்குல்ல சார்? இருக்கு சார். விஜய் சொல்றாரு, இந்த வாட்டி எந்த சொதப்பலும் இருக்க கூடாது. போன் பேசிட்டு வச்சிடுறாரு விஜய். காவேரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே ட்ரெஸ்ஸ பேக் பண்றாங்க. என்னைய 1 வருஷம் முடிஞ்சிருச்சு கிளம்புன்னு சொல்ற நிலைமைக்கு வந்துட்டீங்கல்ல விஜய் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே ட்ரெஸ்ஸ பேக் பண்றாங்க. விஜய் போனை வச்சுட்டு அவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, உனக்கு எதுவும் தெரியாம உன்னை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் காவேரின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு விஜய். நாளை சந்திப்போம்.